ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று இங்கே யோபு சொல்லுகிறார். நாம் எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த வீட்டில், எந்த பெற்றோருக்கு நாம் பிள்ளையாக பிறக்க வேண்டும், யார் யார் நமக்கு சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்த குடும்பத்திலே நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் உண்டு. நம்முடைய வேலை ஸ்தலம், நாம் இருக்கும் இடம், நம்முடைய குடும்பம், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவை அனைத்துமே தேவன் திட்டமிட்டு நமக்காக காரியங்களை செய்து வருகிறார். நமக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும்போது அவர் நமக்கு காட்டுகிற பாதைகளிலே நாம் செல்லவும், அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது தேவன் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொடுத்தார். ஆனால் சவுல் தேவனுடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி நடக்காமல், தேவன் கொடுத்த கட்டளையை மீறி தேவன் சொன்ன காரியங்களை செய்யாததுனால அவன் ராஜாவாயிராதபடி கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார். அவனுடைய ஸ்தானத்திலே ஆடுகளின் பின்னே சென்ற தாவீதை கர்த்தர் முன்னறிந்து முன்குறித்து அவனை பழக்குவித்து, சிங்கத்தோடும் கரடியோடு கூட அவன் போராடி ஆடுகளை மீட்டுக்கொள்ளத்தக்கதான பலத்தையும் தைரியத்தையும் அவனுக்கு கொடுத்து, அதன் பின்பு கோலியாத்தை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்தார். ஏற்ற வேளையிலே சவுலோடு கூட தொடர்பு ஏற்படுத்தி அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்று அவனை அரசாளத்தக்கதாக அவனை தகுதிப்படுத்தும்படி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அனுமதித்தார். சவுல் காரணமில்லாமல் தாவீதை பின்தொடர்ந்து அவனை வேட்டையாட முற்பட்ட போது சவுலின் கைக்கு கர்த்தர் தாவீதை தப்புவித்து அவனை பழக்குவித்து யுத்தங்களை செய்யும்படி செய்து அவனை ராஜாவாக அரியணையிலே அமர்த்தினார். தாவீதுக்காக குறிக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாலே நமக்கு முன் குறிக்கப்பட்ட காரியங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய பாதையிலே நாம் நடக்கும்போது நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். தேவனால் நமக்கு குறித்து வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யோபின் வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்து முடிவிலே 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவனை உயர்த்தினீர். அதே போல தாவீதோட வாழ்க்கையிலே பல இன்னல்களை கடந்து அவனை இஸ்ரவேலின் அதிபதியாக அவனை உயர்த்தி அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் எங்களுக்கான வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நீர் எங்களை நடத்துகிற பாதையிலே செல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.